உழைப்பு உழைப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை, மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். ஒரு கூலி தொழிலாளியிலிருந்து ஒரு பெரிய ஒரு மால் வச்சுருக்கிற ஓனர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு முதல் காரணமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா உழைப்பு தான். சரிங்களா? அந்த உழைப்பை போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான பணம்ங்கிறது வந்து நமக்கு அதுக்கப்புறமா நம்ம சம்பாதிக்க முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ராத்திரியும் பகலுமா உழைக்கிறேன். ஹோட்டல் தொழில்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையுமே வந்து செய்ய முடியாது, சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாது. உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டயர்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இருந்தாலுமே உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஹோட்டலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிற மாதிரி தான், சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில் தான். அதனால் உழைப்பை வந்து நான் ரொம்பவே நம்புவேன். சொந்தக்காரன்னு வச்சுக்கோங்களேன், சொந்தக்காரன்ட்ட போய் பணம் கேட்டு பாருங்களேன், இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லை என்கிட்ட இல்லை, சுத்தமாக என்கிட்ட இல்லை, நானே கடன் வாங்கி தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பணம்னு கேட்டாக்கா சொந்தக்காரன் வந்து 10 அடிக்கு பாஞ்சு ஓடிடுவான், தலை தெறிக்க ஓடியே போயிடுவாங்க சொந்தங்கள் எல்லாமே, காசு பணம் அப்படின்னாக்கா. இதே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை பற்றி குறை சொல்லணும் அப்படின்னு அவன் முடிவெடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எல்லா சொந்த பந்தங்களும் எல்லாமே சேர்ந்துக்குவாங்க. அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டா, இவன் இப்படி பண்ணிட்டா, அவள் அப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து வாழவே வைக்கக்கூடாது, அவளை வாழ விடக்கூடாது. அவனாக இருந்தாலும் சரி, அவளாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து வாழவே கூடாது. ஆனால் வந்து ஒரு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி ஒரு வாழை வச்சிடணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தால் எவனுமே வரமாட்டான், தலை தெறிக்க ஓடி போயிடுவான். இதுதான் வந்து உண்மை.